ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 17 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது 18ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள். அதில் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையை, நாம் இதுவரை 2ஆம் அரசர்கள் புத்தகத்தில் 17 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். 18ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க தந்தையே? இப்போ 17ஆம் அதிகாரத்தோடு நாம் ஒட்டுமொத்தமாக இந்த அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கு நாம் கொடுத்த அந்த முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. சரி, அதாவது நாம் இந்த புத்தகத்தை பிரிக்கிற போது முதல் பகுதியாக பிளவுபட்ட நாடுகள், அந்த நாடுகளுடைய தொடர்ச்சி என்கிற அந்த தலைப்பை கொடுத்தோம். 2 அரசர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 17ஆம் அதிகாரம் 41 வரை, அதாவது முதல் 17 அதிகாரங்கள் பிளவுபட்ட நாடுகளுடைய அந்த தொடர்ச்சி. அந்த நாடுகளுடைய ஏற்கனவே உள்ள பகுதி முதல் அரசர்கள் புத்தகத்தில் இருக்குது. அது 2வது பகுதியாக, அதாவது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதி இருக்கிறது. அது பிளவுபட்ட நாடுகள் 2ஐயுமே குறிக்கிறது, வடநாடு தென்னாடு. இப்போ 18ஆம் அதிகாரத்திலிருந்து முழுக்க எதை பற்றி கூறும் என்றால் தென்னாடு, யூதா அரசு. ஏறக்குறைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரை, அதாவது 2 அரசுகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து 25ஆம் அதிகாரம் 21 வரை ஒரு சிறிய பகுதி மட்டும் 9 வசனங்கள். அந்த 9 வசனங்கள் 22லிருந்து 30ஆம் வசனம் மட்டும் 25ஆம் அதிகாரத்தில் பாபிலோனுக்கு நாடகெடுத்தப்பட்ட பின் என்ன நிகழ்ந்தது என்கிற அந்த செய்தியை கொடுக்கும். 2 அரசுகள் புத்தகம் முழுவதும் நாடுகள் பிளவுபட்ட அந்த நிகழ்வை விளக்கி சொல்வதோடு அசிரிய நாடுகடத்தலை முழுவதுமாக சொல்லுகிறது. 2வது பகுதி அரசர்கள் புத்தகத்தில், 2வது அரசர்கள் புத்தகத்தில் முழுக்க யூதாவை பற்றி, யூதாவுடைய அரசுகளை பற்றி பேசி நாடு கடத்தப்பட்ட பிறகு, அதாவது அசிரிய நாடு கடத்தலுக்கு பிறகு பாபிலோனிய நாடு கடத்தல் வரை 2வது பகுதி முடிவுக்கு வருகிறது. அதாவது 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மீண்டும் பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பின் நடந்த ஒரு சிறிய குறிப்பை மட்டும் 9 வசனங்களிலே சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் இந்த 2 அரசுகள் புத்தகம் அதனுடைய 2ஆம் பிரிவாகிய யூதாவினுடைய அரசு என்கிற தலைப்பில் அதற்கு பின்னால் வருகிற பகுதிகளை பார்க்கிறோம். அந்த பகுதி அதில் இப்போ 18ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம் தான் ஆரம்பிக்குது 2வது பகுதி. இப்போ 18ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது? இந்த 18ஆம் அதிகாரத்தை நாம் 2 பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த புத்தகத்தில் அது சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. முதல் பிரிவு யூதா அரசர் எசேக்கியா, அதாவது எசேக்கியாவினுடைய ஆட்சியினுடைய தொடக்கம். எசேக்கியா என்கிறவர் அரசர், அவருடைய ஆட்சி தொடக்கம். அது 12 வசனங்கள், 1 முதல் 12. 2வது பகுதி அசீரியர் எருசலேமின் மீது போர் தொடுத்தல் அல்லது தாக்குதல். இது 2வது பகுதி. இந்த 2வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து இறுதி பகுதியாக இருக்கிற 37ஆம் வசனம் வரை செல்கிறது. அப்போ 2 பகுதி தான் இதனுடைய உள்ளடக்கம். இப்போ முதல் பகுதியை நாம் 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1லிருந்து 2 வசனம், அது எசேக்கியா ஆட்சி பொறுப்பேற்றல். 3 முதல் 6 எசேக்கியாவினுடைய நேர்மைத்தன்மை. 7 முதல் 8 எசேக்கியாவின் அரசியல் சாதனைகள்.
9 முதல் 12 வந்து இஸ்ரேலர் நாடு கடத்தப்படல், அந்த செய்தி. அதற்கடுத்து அசிரியா யூதாவின் மீது போர் தொடுத்தல், அந்த அடிப்படையில் அந்த பகுதி வந்து 13 முதல் 37. அதை வந்து நாம் 5 பகுதிகளாக பிரிக்கலாம். எசேக்கியா வந்து செனாக்கரிப்புக்கு தூது அனுப்புதல் 13 முதல் 16 முடிய. 2வது பகுதி வந்து யூதா வந்து சரணடையுமாறு வலியுறுத்துதல் 17 முதல் 20. ரப்சாக்கே என்கிற அந்த படைத்தளபதி, அசிரிய படைத்தளபதி வந்து எசேக்கியாவை பழித்துரைத்தல் 21 முதல் 27. ரப்சாக்கே யூதா மக்களையும் எசேக்கியேலுக்கு எதிராக தூண்டிவிடுதல், அது வந்து 28 முதல் 35. இறுதியாக யூதாவுடைய அதிகாரிகள் மற்றும் யூதாவுடைய மக்களுடைய பதில் மொழி 36 முதல் 37. இப்போ 5 சிறு பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த 2ஆம் பகுதி இருக்கிறது. அசிரியா யூதாவின் மீது போர் தொடுத்தல் அல்லது தாக்குதல் என்கிற அந்த பகுதி. இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். 18ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி, அந்த முதல் பகுதியில் இருக்கிற அந்த சிறிய பகுதி எசேக்கியா ஆட்சி பொறுப்பேற்றல் 1 முதல் 2 வசனம். 18ஆம் அதிகாரம். இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஒசையா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் வடநாட்டு அரசனை சுட்டி காட்டுகிறது. இது வழக்கமாக தென்னாட்டு அரசனை சுட்டி காட்டுகிற போது வடநாட்டு அரசனை வைத்து சொல்லுவார்கள், அல்லது வடநாட்டு அரசனை சுட்டி காட்டுகிற போது தென்னாட்டு அரசர்களை வைத்து சுட்டி காட்டுவார்கள். வழக்கமாகவே தென்னாட்டு அரசர்களை பின்னணியாகத்தான் வடநாட்டு அரசர்களை பார்ப்பார்கள். ஒரு சில இடங்களில் வடநாட்டு அரசர்களை பின்னணியாக வைத்து தென்னாட்டு அரசர்களை பார்க்கிற வழக்கமும் உண்டு. ஒசையா என்கிறவர் கடைசி இஸ்ரேலினுடைய அரசர். அவரை பற்றி நாம் 17ஆம் அதிகாரத்தில் விரிவாக பார்த்துருக்கிறோம். அவர் வந்து முதல்ல சிறைபிடிக்கப்படுகிறார் 723ஆம் ஆண்டு. அதன் பிறகு அவர் நாடு கடத்தப்படுகிறார். இதை செய்தவர் வந்து 5ஆம் சல்மனசார். அவர் தான் நாடு கடத்துகிறார், அவர் தான் இவரை கைது செய்கிறார், சிறைபிடித்தல். இவர் வந்து நல்ல அரசர் தான். சிறைபிடிக்க காரணம் என்னென்னா, இவர் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்து விட்டார். அசிரியாவினுடைய துணையை நாடுவதற்கு பதிலாக அசிரியா நம்மளை எதிர்த்து வருது, அது நம்மளை வந்து அழிச்சிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டவர் என்ன பண்ணுறாரு, எகிப்தினுடைய உதவியை நாடுகிறார். எகிப்தினுடைய உதவியை நாடின உடனேயே அசிரியாவுக்கு தேள் கொட்டி விட்டது. உடனே என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிற போது நீ எகிப்துக்கிட்ட போறியா என்று சொல்லி முழுவதுமாக இந்த ஒசேயாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள், சிறைபிடித்தார்கள். அப்போ வடநாடு முழுவதும் 5ஆம் சல்மனசாருடைய கைக்கு போய்விட்டது. இனிமேல் அவன் ஆடி ஆட்டம்தான். ஏறக்குறைய சல்மனசாருடைய காலம் நீண்ட காலம் அல்ல, மொத்தமே 5 ஆண்டுகள் தான் சல்மனசாருடைய ஆட்சி காலம். அதாவது 745 திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர் மிக பெரும்படையோடு சிரியாவை தாக்க வருகிறார். சிரியா வந்து 732 முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. சிரியா முழுவதும் அசீரியருடைய கைக்கு வருகிறது. அது வந்த ஒரு 10 ஆண்டுக்குள்ளாகவே வடநாடு முழுவதுமாக சூறையாடப்படுகிறது அசீரியர்களால். 722 சமாரியா வீழ்கிறது. இப்போ 722 வரை யாருடைய அசிரியர்களுடைய அந்த தாண்டவம் இருக்கிறது. ஆனால் திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர் 727 இறந்து விடுகிறான். அசிரியர்கள் வந்து இஸ்ராயல் நாட்டுக்குள்ளே நுழைந்து பெரும்பகுதியை கைப்பற்றுகின்ற அந்த நிலையில் இறந்து விடுகிறான். அவனுடைய இறப்புக்கு பிறகு சல்மனசார், 5ஆம் சல்மனசார் வந்து பொறுப்பேற்கிறான். அப்போ 5ஆம் சல்மனசார் 5 ஆண்டுகள் தான். இதற்கான அடித்தளத்தை எல்லாம் திக்லத் பிளேசர் முடித்து விட்டார். சல்மனசாருக்கு ஒவ்வொரு பகுதியாக பிடிக்கிறது மட்டும்தான். அதற்குரிய வலிமை இலக்கு செய்ததெல்லாம் திக்லத் பிளேசரை செய்து விட்டான். வடநாடு எழ முடியாத அளவுக்கு அவன் சரியான அடி கொடுத்து விட்டான். அதன் பிறகு எல்லாமே எளிமையாக போய்விட்டது நாட்டை பிடிப்பது. அந்த காலத்தில் அரசனாக இருந்தவன் வந்து ஒசையா வந்து 732 9 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான், 723 வரை.
எனவே அவன் வலுவில்லாத அரசன், நல்ல அரசன். அவன் செய்த அந்த ஒரே குறைபாடு குற்றம் வந்து எகிப்தினுடைய உதவியை நாடியது. அதனால் சல்மானசார், 5ஆம் சல்மானசார் அவனை வந்து கைது செய்தான். கைது செய்து நாடு கடத்தி விட்டான். இப்போ சல்மானசார் இறுதி பகுதியை சூறையாடுவதற்கு முன்னால், சமாரியா நகரை சூறையாடுவதற்கு முன்னால் அவன் இறந்து விட்டான் 722. ஏறக்குறைய அதற்கு அடுத்து வந்த சர்கோன், 2ஆம் சர்கோன் வந்து இறுதிக்கட்ட வேலையை செய்கிறான். அவ்வளோதான். ஏற்கனவே அழிக்கப்பட்டது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை வந்து வடநாட்டை தன்னுடைய கைக்கு கொண்டு வருகிறான் சர்கோன், 2ஆம் சர்கோன். அதனால் இது எல்லா வேலைகளையும் மற்ற 2 பேரும் முடிச்சிட்டாங்க. 3ஆம் திக்லத் பிளேசரும் 5ஆம் சல்மானசாரும் முடிச்சிட்டாங்க. 2ஆம் சர்கோன் வந்து ஏறக்குறைய அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். இந்த முற்றுப்புள்ளி வைப்பது மட்டும்தான் சர்கோனுடைய வேலை. ஆனால் கடைசியில் வரலாற்றில் என்ன இடம்பெறும் என்றால், இஸ்ராயல் மக்களை நாடு கடத்தியதும் இஸ்ராயலை வீழ்த்தியதும் யாருடைய பேர் தான் இருக்கும்? சர்கோன். 2ஆம் சர்கோன்கிற பேர் தான் இருக்கும். 5ஆம் சல்மானசார் பேரும் இருக்காது. திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர் பேரும் வராது. என்றால் இவர்கள் எல்லாம் அடித்தளமிட்டு அதை முழுமையாக நிறைவேற்றிவிட்டாலும் அந்த கடைசி முற்றுப்புள்ளி வைத்தது யார் என்றால் இந்த சர்கோன், 2ஆம் சர்கோன். எனவே அந்த நிலையில் தான் நாம் இதை பார்க்கிறோம். இது முடித்த உடனேயே இந்த ஒசையாவினுடைய பின்னணி தான். அந்த ஒசையா ஆட்சி ஏற்ற 3ஆம் ஆண்டு. இந்த 3ஆம் ஆண்டு என்பது 729. ஆகாசின் மகன் எசேக்கியேல் யூதாவின் அரசனாகிறார். அப்போ அவருக்கு வயது வந்து 25. அவர் வந்து எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இங்கே தான் குழப்பம் இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த குழப்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். அதாவது இந்த புத்தகத்தில் வருகின்ற அரசர்கள் புத்தகத்தில், 2வது அரசர்கள் புத்தகத்தில் வருகிற ஆண்டு கணக்கும் வழக்கமாக நமக்கு வந்து அரசர்களுடைய பட்டியலில் வருகிற ஆண்டு கணக்கும் வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த அரசர்கள் யாரும் ஆரம்பத்திலே தனித்து ஆட்சி செய்யவில்லை. இவர்கள் தங்களுடைய தந்தையின் நிழலில் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அதன் பிறகுதான் தந்தையினுடைய இறப்புக்கு பிறகு முழுவதுமாக அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள். இது வந்து ஏறக்குறைய உசியாவுடைய காலம் தொட்டு வருகிறது. நமக்கு தெரியும், உசியாவுடைய காலம் வந்து 750 அவன் நோய்வாய்ப்படுகிறான். 786 ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டான். 750 வந்து அவனுக்கு தொழுநோய் பிடிக்கிறது. தொழுநோய் பிடித்தவுடனே அவனுடைய மகன்தான் ஆட்சிக்கு வருகிறான். ஆனால் இணை அரசன் என்று தான் சொல்கிறார்கள். யோத்தாம் இணை அரசன். அப்போ யோத்தாம் இணையரசனாக 8 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். அப்போ 42 வந்து அவனுடைய தந்தை இறந்து விடுகிறார், உசியா. அப்போ 786 742 வரை அவர்தான் ஆட்சி பொறுப்பு. ஆனால் கடைசி 8 ஆண்டுகள் இணையரசனாக யார் இருப்பது? யோத்தாம். இப்போ யோத்தாம் ஆட்சி பொறுப்பு முழுவதுமாக பெறுவது வந்து 742. அவன் 7 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறான் தனி அரசனாக, 35 வரை. ஆனால் நம்ம இந்த ஆகாசுடைய ஆட்சியை பார்க்கிற போது அவர் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்றது போல இருக்கிறது. 35 அல்ல, 40களில் ஆட்சி பொறுப்பேற்றது போல இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், யோத்தாம் ஆட்சியில் இருக்கிற போதே யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும்? இணையரசனாக ஆகாசு. அப்படித்தான் பார்க்க முடியும். என்றால் நமக்கு வரலாற்று பூர்வமாக பார்க்கிற போது, அல்லது அந்த பட்டியல், அரசு பட்டியலில் பார்க்கிற போது, ஆகாசு ஆட்சி பொறுப்பேற்பது வந்து 735 தான். ஆனால் வடநாட்டு அரசரோடு இணைத்து பார்க்கிற போது அது அதிகமான ஆண்டுகளாக தெரிகிறது. அவன் ஆட்சி பொறுப்பேற்றது அதிகமான ஆண்டுகள். அப்போ அதிகமான ஆண்டுகள் எப்போ வரும்? தந்தையோடு அவன் ஆட்சி செய்து அந்த ஆண்டையும் கூட்டினால்தான் அதிகம் ஆண்டு வரும். இவன் மட்டும் தனித்து ஆட்சி செய்த காலங்கள் வராது. இதே போல தான் எசேக்கியாவும் எப்படி ஆட்சி செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய தந்தை 735 பொறுப்பேற்கிறார். அவர் பொறுப்பேற்ற 6ஆம் ஆண்டிலே இவன் என்ன பண்ணியிருக்கணும்?
இணை அரசனாக பொறுப்பேற்று பொறுப்பேற்றுக்க வேண்டும். அதனால தான் 729 தந்தை ஆட்சி பொறுப்பேற்றது 735. இவன் 929 ஆட்சி பொறுப்பு ஏற்றிருந்தால்தான் உசியா ஆட்சி பொறுப்பேற்ற 3ஆம் ஆண்டு என்கிற கணக்குக்கு வாய்ப்பு இருக்கிறது. உசியா ஆட்சி பொறுப்பேற்றது 732. இப்போ 732லேருந்து 3 ஆண்டுகள் என்றால் 729. அப்போ 729 இவன் இணையரசனாக பொறுப்பேற்றிருக்கிறான். ஆனால் அப்போ தான் அந்த 29 ஆண்டுகள் இவனுக்கு இணையரசனாக பொறுப்பேற்றிருக்கான். மீண்டும் அவன் தந்தை இறப்பது 715 ஆகாசு. இப்போ ஆகாசு இறப்புக்கு பிறகுதான் அவன் முழுமையாக அரசனாக பொறுப்பேற்கிறான் 715. இப்போ 715 கணக்கிட்டால்தான் அந்த அரசு அதிகாரத்தில் அவன் முழுமையாக இருந்தது 715. ஆனால் அதிலிருந்து கணக்கெடுகின்ற போது நமக்கு வழக்கமான அரசு அந்த கணக்குகள் சரியாக வரும். ஏன்னா 14 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இதே அரசர்கள் புத்தகம் 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அசீரியர்கள் படையெடுக்கிறார்கள் என்று வருகிறது. அவன் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தான்கிற கணக்கும் அப்போ தான் வருது. இப்போ அது அரசியல் புத்தகம் தான் சொல்லுது 29 ஆண்டுகள் என்றால் 715 686 என்பது சரியாக 29 ஆண்டுகள். அப்போ அந்த ஆட்சி பொறுப்பேற்கிற ஆண்டுகள் மட்டும் குழப்பத்திலே வந்து கொண்டு இருக்கிறது. இது ஏறக்குறைய உசியாவிலிருந்தே இந்த ஆண்டுகளிலே சில குழப்பங்கள் இருக்கிறது. காரணம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் முழுமையாக அரசர்களாக இருப்பதற்கு முன்னாலேயே தங்களுடைய தந்தையினுடைய நிழலில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார்கள். உசியா காலத்தில் யோத்தாமும், யோத்தாம் காலத்தில் ஆகாசும், ஆகாசு காலத்தில் எசேக்கியாவும் இணை அரசர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். என்றால் யோத்தாம் இணையரசனாக இருந்தான் என்பது வரலாறு புத்தகங்களில் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த மற்ற அரசர்களாகிய ஆகாசும் எசேக்கியாவும் இணையரசர்களாக இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு இல்லை. நாம் யோத்தாமை வைத்து தான் இந்த கணிப்புக்கு வர வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வடநாட்டு அரசர்களை தொடைபோடுத்துகிற போது அந்த அரசர்கள் பட்டியல் வருகிற காலங்களுக்கும் இந்த வடநாட்டு ஆட்சியாளர்களோடு இணைகின்ற போது வருகின்ற காலத்திற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த காலத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. எனவே ஓசியா ஆட்சியேற்ற 3ஆம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசனாகிறார். அவருக்கு வயது 25. அவர் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஆனால் 29 ஆண்டுகள் என்பது 715 தான் 29 ஆண்டுகள் என்றால் அவர் 686 இறந்து விடுகிறார். இயல்பான இறப்பு தான். அதனால் 29 ஆண்டுகள் அந்த கணக்கில் இருந்தான் வருகிறது. 615 தான் வருகிறது. சக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாயை. பெரிய சிறப்பல்ல. சக்கரியா என்பது ஒரு குரு, தலைமை குரு. அதாவது ஆகாசு காலம் தொட்டே தலைமை குருவாக இருக்கிறவர். எசேக்கியா அரசர் பொறுப்பேற்ற போதும் தலைமை குருவாக இருக்கிறார். அவருடைய மகள் தான் யாருடைய தாய்? எசேக்கியாவுடைய தாய், அதாவது ஆகாசுடைய மனைவி. ஆகாசுடைய மனைவி என்கிறவர் சக்கரியாவுடைய மகள். இந்த அபி என்கிறவர் தான் எசேக்கியாவுடைய தாய். இந்த ஒரு குறிப்பு தான் இவரை பற்றி இருக்கிறது. ஆனால் எசேக்கியாவை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறது. நிறைய குறிப்புகள் நமக்கு எசேக்கியாவை பற்றி நம்ம பார்க்கணும்னா 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களும் முழுக்க எசேக்கியாவை பற்றியே நமக்கு சுட்டி காட்டுகிறது. 20ஆம் அதிகாரம் ஆக 3 அதிகாரங்கள் அரசர்கள் புத்தகத்தில் 18, 19, 20 3 அதிகாரங்கள் 2வது அரசியல் புத்தகம் யாரை பற்றி தான் சொல்லுது? எசேக்கியா அரசை பற்றி தான் சொல்லுது. இதே மாதிரி நீங்கள் குறிப்பேட்டு புஸ்தகத்தை எடுத்தீர்கள் என்றால் குறிப்பேட்டு புத்தகம் 29 அதாவது 2வது குறிப்பேடு 29ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரை 29, 30, 31, 32 4 அதிகாரங்கள் எசேக்கியாவை பற்றி பேசுகிறது. அப்படின்னா எசேக்கியாவை பற்றிய செய்திகள் குறிப்பேட்டு புத்தகம் 2வது குறிப்பேட்டு புத்தகத்திலும் அதே மாதிரி 2 அரசியல் புத்தகத்திலும் போதுமான அளவு இருக்கிறது. ஆனால் எல்லாமே ரெப்படிஷன் தான். 2 அரசியல் புத்தகம்
18லேருந்து 20 வரை உள்ள அதே செய்திகள் தான் 2 குறிப்பேட்டு புத்தகம் 29லேருந்து 32 வரை. ஒரு சில செய்திகள் மட்டும்தான் சற்று மாறுபட்டு இருக்கும். இதே நிலை தான் ஏசாயா புத்தகம். ஏசாயா புத்தகத்தில் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரை யாரை பற்றி தான் இருக்கும்? எசேக்கியாவை பற்றி தான் இருக்கும். நம்ம அந்த ஏசாயா புத்தகத்தையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா புத்தகம் 36லிருந்து 40ஆம் அதிகாரம் வரை, அதாவது 39ஆம் அதிகாரம், அந்த முதல் ஏசாயான்னு சொல்கிறோம்ல, 36, 37, 38, 39 4 அதிகாரங்கள் முழுக்க முழுக்க எசேக்கியா காலத்தை வைத்தான். அது வரலாற்று பகுதி. எசேயா புத்தகத்தில் வரலாற்று பகுதிகள் என்று 2 பகுதிகள் இருக்கிறது. 6, 7, 8 இது 3ம் வரலாற்று பகுதிகள். அதே மாதிரி வரலாற்று குறிப்புகள் அடங்கிய பகுதிகள். அதே மாதிரி 36, 37, 38, 39 4 அதிகாரங்களும் வரலாற்று குறிப்புகள் அடங்கியது. அதுவும் குறிப்பாக எசேக்கியா. முதல் பகுதி 6 முதல் 8 வந்து எசேக்கியாவுடைய தந்தை ஆகாசு சம்மந்தப்பட்டது. இது வந்து முழுக்க எசேக்கியா சம்மந்தப்பட்டது. அப்போ 36, 37, 38, 39 4 அதிகாரங்கள். அப்போ ஏசாயா புத்தகத்தில் 4 அதிகாரங்கள், 2 குறிப்பேட்டில் 4 அதிகாரங்கள், 2 அரசர்களில் 3 அதிகாரங்கள். 11 அதிகாரங்கள் விவிலியத்தில் யாரை பற்றி மட்டும்தான் இருக்கிறது? எசேக்கியா அரசனை பற்றி இருக்குது. அதிலிருந்து தெரிகிறது இந்த அரசன் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அரசன். அதுவும் குறிப்பாக தென்னாட்டில் யூதா நாட்டிற்கு பொறுப்பாக இருந்தவன். இவன் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்பதை இவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் 11 அதிகாரங்கள். இது எந்த அளவுக்கு என்றால் சாலமோனுக்கும் தாவீதுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவு முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? எசேக்கியாவுக்கு. யோசியாவுக்கு கூட அவ்வளோ இல்லை, இவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. அதாவது எசேக்கியாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தோடு யோசியாவுக்கு முக்கியத்துவத்தை நாம் ஒப்பிட முடியாது. யோசியாவுக்கும் அதிகமான குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் எசேக்கியாவுக்கு முன்னால் யோசியா வந்து பிச்சைவாகனம். அந்த அளவுக்கு குறைவான செய்திகளே யோசியாவை பற்றி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு தந்தை முறையில் பார்ப்பது வழக்கம். அரசர்களுக்கெல்லாம் அவர்தான் மாதிரி. அந்த அடிப்படையில் தான் தந்தை என்று பார்க்க வேண்டும். இங்கே பட்டியலிடப்படுகிறது. முதலாவது தொழுகை மேடுகளை அழித்தார். தொழுகை மேடுகள் என்பது நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன். கிதரோன் பள்ளத்தாக்கில் நிறைய தொழுகை மேடுகள் இருக்கிறது. தொழுகை மேடுகள்லாம் பலி ஒப்பு கொடுக்கப்பட்டன.